யாவரும் கண்களை மூடி ஆவியானவருடைய அசைவாடுதல் பிதாவாகிய தேவனுடைய மகிமையான பிரசன்னம் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரட்சிப்பு, விடுதலை, ஆசீர்வாதம் நம்முடைய ஆராதனையிலே பரிபூரணமாய் வெளிப்படும்படி நாம் யாவரும் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இயேசுவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம். நல்லவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். பெரியவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். மகிமையானவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். குமாரனாகிய ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் நல்லவர், நம்ம ஆண்டவர் நல்லவர். ஓ, நீ நன்மை செய்கிறவர், நீ நன்மை செய்கிறவர், நீ நன்மை செய்கிறவர். ஓமை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆராதனைக்குரியவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். ஆராதனைக்குரியவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். துதிக்கு கனத்திருக்கும் பாத்திரரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, தேற்றரவாளனாகி ஆவியானவரே, சக்தி ஆவியானவரே, விடுதலையின் ஆவியானவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். இருக்கிறவராய் இருக்கிற எங்கள் தேவனே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். வாங்க சுவாமி, எங்கள் மத்தியிலே நீங்க உலாவுங்க, எங்கள் மத்தியில நீங்க அசைவாடுங்க. ஓ, உம்முடைய வல்லமை வெளிப்படுத்துங்க. உங்களுடைய ஆண்டவரே ஆசீர்வாதத்தினால் எங்களை நிரப்புங்க. நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம். சத்துருடைய சகல கிரியைகளும் அழித்து போடுங்க. ஆண்டவரே, ஜெயமாய் எங்களை நடத்துங்க. ஜெயமுள்ள ஒரு ஆராதனையாக, விடுதலை உள்ள ஒரு ஆராதனையாய் ஆண்டவரே ஆராதனையை ஆசீர்வதித்து தாங்க. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் எல்லாவற்றிலும் உம்முடைய கரத்திலிருந்து விடுதலையை பெற்றுக்கொண்ட ஜனங்களாக ஆண்டவரே மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் உம்முடைய சமூகத்திலிருந்து ஆண்டவரை நாங்கள் செல்லத்தக்கதாக ஆண்டவர் எங்களை வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். ஆளுகை செய்யும்படி ஜெபம் பண்ணுகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஓமை துதிக்கிறோம். உலகத்தின் ஆண்டவரே போக்கிலே நாங்கள் போகாமல் ஆண்டவரே கர்த்தருக்காக நாங்கள் வாழ்ந்திட, கர்த்தருக்காக நாங்கள் வைராக்கியம் கொண்டிட ஆவியானவர் எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம். ஒன்றிலும் நாங்கள் மறளாதிருக்கும்படிக்கு தேவ பலனை ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்தருளும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அப்பா, உமக்கு நன்றி. இயேசுவே, உமக்கு நன்றி. ராஜாதி ராஜாவே, உமக்கு நன்றி. பெரியவரே, உமக்கு நன்றி. உயர்ந்தவரே, உமக்கு நன்றி. மகிமையானவரே, உமக்கு நன்றி. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமேன். ஆராதனையில் ஆண்டவரே ஆலயத்திலே தேவ மகிமை ஆண்டவரை வெளிப்படும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். தேவ மகிமை வெளிப்படும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். தேவ வல்லமை வெளிப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ பிரசன்னம் நிறைந்திருக்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நிமிடம் வரையிலும் ஆண்டவரே எங்களை கண்மணி போல கர்த்தர் பாதுகாத்ததற்காய் மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். புதிய வாரத்திலே முதலாம் நாளிலே ஆண்டு உயிர்த்தெழுந்த நாளிலே நாங்கள் இயேசுவின் பிரசன்னத்திற்குன்பாய் வருவதற்கு, உடைய சமூகத்திற்குன்பாய் வந்து நிற்பதற்கு ஆண்டவர் எங்களுக்கு பாராட்டி இருக்கிற கிருபைகளுக்காய்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்.
பரிசுத்தமும் அன்பும் கிருபையும் சத்தியமும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய மகிமையான கரங்களிலே எங்களை ஆராதனை மட்டும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆராதனைக்கு விரோதமாயிருக்கிற எழும்புகிற எல்லா வல்லமைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே கட்டி போடுகிறோம். இயேசுவின் இரத்தத்தினால் ஜெயம் எடுக்கிறோம். ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாடுவதை நாங்கள் எல்லாவற்றிலும் அனுபவித்து செல்ல ஆண்டவரே, ஆராதனையில் நீர் ஆளுகை செய்யும், பொறுப்படுத்திக் கொள்ளும். துதி கன மகிமை ஆவுமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. நம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் பாடல்களை பாடி கர்த்தரை ஆராதனை செய்வோம். அன்பின் நாயகனே என்ற பாடலை அவரை சேர்ந்து பாடுவோம். கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிடாத கண்மலையே என்ற பாடலை அவரை சேர்ந்து பாடுவோம். நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிட கண்மலையே, அன்பின் நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிட கண்மலையே, உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். என்னை இழுத்துக் கொள்ளும், ஓடி வந்திடுவே, என்னை இழுத்துக் கொள்ளும், ஓடி வந்திடுவே, அறைக்குள் அழைத்து செல்லும், அன்பில் கழிகூறுவே, அறைக்குள் அழைத்து செல்லும், அன்பில் கழிகூறுவே, உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். ரசம் பார்க்கிலோ இனிமையானவரே, திராட்சை ரசம் பார்க்கிலும் இனிமையானவரே, உச்சுண்ட பரிமளமே, உலகெல்லாம் மனமே, உச்சுண்ட பரிமளமே, உலகெல்லாம் மனமே, உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். இடக்கையால் தாங்குகிறீர், வலக்கையால் தழுவுகிறீர்,
உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். உம்மீது கொண்ட நேசம் அக்கினி ஜுவாலை என்றோ, உம்மீது கொண்ட நேசம் அக்கினி ஜுவாலை என்றோ. தண்ணீரும் வெள்ளங்களும் தணிக்க முடியாதையா, தண்ணீரும் வெள்ளங்களும் தணிக்க முடியாதையா. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். என்னாவில் உள்ளதெல்லாம் உந்தன் புகழ்தானே. என்னாவில் உள்ளதெல்லாம் உந்தன் புகழ்தானே. நான் பேசி மகிழ்வதெல்லாம் உந்தன் பெருமைதானே. நான் பேசி மகிழ்வதெல்லாம் உந்தன் பெருமைதானே. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவருடைய அன்பு எல்லா மனிதர்களின் அன்புக்கும் ஈடாகாது. ஹல்லேலூயா. உலகம் முழுவதும் நமக்கு சொந்தமானாலும் அவருடைய அன்புக்கு அவைகள் ஈடாகாது. ஆமென். ஹல்லேலூயா. நாம் கர்த்தருடைய ஜனம், கைத்தாளத்தோடு கரங்களை தட்டி நாம் அவரை பாடுவோம். சாலோமின் ராஜா நம் சொந்தமானதினாலே நாம் சேர்ந்து பாடுவோம். ஜனமே கைத்தாளமுடன் கைகூர்ந்து பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடியாடு. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடன் கைகூர்ந்து பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடியாடு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாவத்தின் சுமை அகற்றி கொடுப்பாதவனை விலக்கி, பாவத்தின் சுமை அகற்றி கொடுப்பாதவனை விலக்கி, பரிவாக நம்மை கரமீட்டி காத்த பரிசுத்த தேவன் அவரே. பரிவாக நம்மை கரம் நீட்டி காத்த பரிசுத்த தேவன் அவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீதியின் பாதையிலே
மீதம் நம்மை நடத்துகிறார். நீலே பாதையிலே அவர் மீதம் நம்மை நடத்துகிறார். எது வந்த போதும் மாறாத இன்ப புது வாழ்வை தருகின்றாரே. இது வந்த போதும் மாறாத இன்ப புது வாழ்வை தருகின்றாரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. மறுமையின் வாழ்வினிலே இயேசு மன்னவர் பாதத்திலே மறுமையின் வாழ்வினிலே இயேசு மன்னவர் பாதத்திலே பசிதாகமின்றி துதிகானம் பாடி பரனோடு நீதும் வாழுமே. பசிதாகமின்றி துதிகானம் பாடி பரனோடு நீதும் வாழுமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆமென். நம்முடைய ஆண்டவர் அவர் ஜனங்களாகிய நம்மை நீதியின் பாதையிலே நடத்துகிறவர். அல்லேலூயா. ஆமென். அவர் தேவர்களிலே உயர்ந்தவர், உன்னதமானவர். அவருக்கு ஒப்பானவர்கள் எவருமே இல்லை. இந்த வேளையில் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? செங்கடலை அவர் பிளந்ததினால் அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? 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 வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்று வாக்கு மாறாதவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்று வாக்கு மாறாதவர். உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர்
பூமியிலும் உமக்கு பாரவேர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாரவேர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. நீ போல யாருண்டே இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டே இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கு பாரவேர் யார்? உமக்கு பாரவேர் யார்? உமக்கு பாரவேர் யார்? உமக்கு பாரவேர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாரவேர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாரவேர் யார்? கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். உம் நாமம் அதிசயம் இன்னும் அற்புதம் செய்திடுவீர். உம் நாமம் அதிசயம் இன்னும் அற்புதம் செய்திடுவீர். உமக்கு பாரவேர் யார்? உமக்கு பாரவேர் யார்? உமக்கு பாரவேர் யார்? உமக்கு பாரவேர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாரவேர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாரவேர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பாரவேர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாரவேர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பாரவேர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாரவேர் யார்? 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 வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாரவேர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாரவேர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாரவேர் யார்? ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஓ ஹல்லேலூயா சர்வவல்லமுள்ள தேவனை நாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. ஓ ஆண்டவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. அப்படிப்பட்ட தெய்வத்தை கண்டுகொள்ளும் பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கார். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே ஆண்டவருக்கு ஒப்பானவர் ஒருவருமே கிடையாது. அவன் பேதைகளாகிய நமக்கு நமக்கு அந்த தெய்வத்தை பார்க்கும் கண்களை கர்த்தர் திறந்தருளினார். கைகளை தட்டி இயேசுவே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஓ ரபால ரபா ஷத்தல ரபா அந்த உன்னதமான தேவனை கண்டுகொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தீரே. எங்கள் கண்களை நீ திறந்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. படித்தவர்களுக்கு திறக்கப்படாத கண்கள், ஐஸ்வர்யவான்களுக்கு அநேகருக்கு திறக்கப்படாத கண்கள், உம்மை கண்டுகொள்ள ஏழைகளாகிய எங்களுக்கு நீர் உதவி செய்தீரே ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நன்றியோடு துதியுங்கள். ரிகபாலா ரபா ஷந்தலா ரபா லபா லபா ரிகபாலா பாலா ரபா ஷபா பாபா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். சர்வ வல்லவரே உம்மை துதிக்கிறோம். ரபாலா ரபா. அந்த தேவன் கண்மலையை நமக்காக பிளப்பார். கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணுவார். ரீலா பாலர தசக்தி லபால பலபா. அநேக தாகத்தோடு இருக்கிற தேவ பிள்ளையே, உனக்காக கண்மலை திறக்கப்படும். உனக்காக கண்மலை திறக்கப்படும். ஒரு நீரூற்று புறப்படும். ரிகபாலா ரதர ரபா ஷந்தலா ரபா பாபா ரீதாலா ரபா லபா. செங்கடலை இரண்டாக பிளந்து தமது ஜனங்களை நடக்க பண்ணின தேவன் உங்களுக்காக செங்கடல் போன்ற தடைகள் திறக்கப்படும். அது வழி விடும். ஹல்லேலூயா. ரிகபாலா ரதச்சி ரபாதிபி கபாபா பாபா. அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஓர பாரிபி கபாபா பாபா பாபா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ரிகபாபா பாபா. அந்த அந்நிய பாஷையின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளாதவர் எனக்கும் இந்த அபிஷேகத்தை தாரும் என்று கேளுங்கள். அந்த ஆவியின் அபிஷேகம் உங்களுக்குள் இறங்கும். ரீபி லாலா தச்சி ரபாலா ரதலா ரீபி கமா பாபா பாபா பாபா. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். கர்த்தரை துதியை சொல்லி வருவதற்கு உங்களை என்னையும் கர்த்தர் படைத்திருக்கிறார், உயிரோடு வைத்திருக்கிறார். ஓர பாலர தரரபா. அவருக்கு நன்றி செலுத்துவோம். ரீகபாலரபா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. லபா பாபா பாபா. உங்களை என்னைய உயிரோடு வைத்திருக்கிறது அவர் அல்லவா? நம்முடைய ஜீவனை கரத்தில் வைத்திருக்கிறவர் அவர் அல்லவா? நமக்கு சுகத்தை கொடுத்தது அவர் அல்லவா? நமக்கு ஆகாரத்தை கொடுத்தது அவர் அல்லவா? ரீபி கமா பாபா உரிகபா. நம்மளை செம்மையானவர்களாக உருவாக்கிறது அவர் அல்லவா? ரிகபாபா பாபா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓரா பாபா வாலதி ஜதலா ரபலபா ரபிலபலபா. ஓ, கடந்த வருஷத்தில் இந்த ஆண்டை காண்டவர்கள் ஆண்டை இப்பொழுது இதை காணவில்லை. அவர்கள் உலகத்தை விட்டு போய்விட்டார்கள். ஆனாலோ கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்தார், நமக்கு பலனை கொடுத்தார். ரிபி லபாலரா தரைதி கமலபலபா. நன்றி நிறைந்த இருதயத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். எத்தனை தேவைகளை கர்த்தர் சந்தித்தார். நினைக்காததோ அறியாததுமான பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்தாரே, அவருக்கு ஸ்தோத்திரம். லபாலரா தூரராதா கமலபா. கர்த்தர் மேல் ஒரு பாரத்தை வைத்து விடு. ஓ, பாரத்தை கர்த்தர் மேல் வைத்து விட்டு கர்த்தரை ஆராதியுங்கள். கர்த்தரை ஆராதிப்போம். ஓர பாலரபா கபாபா. என் ஜனத்தை ஆராதிக்க விட்டுவிடு என்று பார்வோனிடத்தில் மோசேயும் ஆரோனும் சொன்னார்கள் அல்லவா? கர்த்தரை ஆராதிப்பதற்கு வந்திருக்கிற நாம் விடுதலையோடு கர்த்தரை ஆராதிப்போம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே என்று சொல்லுங்கள். ஓரபாலபா. இதுவரை கர்த்தரை ஆராதிக்க தெரியாதவர்கள் இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லுங்கள். ரபிலபாலிரிபி கபாபா. வழி திறக்கும், பாதைகள் திறக்கும். கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்படும். செங்கடலை இரண்டாக பிளக்கும். யோர்தான் பின்னிட்டு குவியலாக நிற்கும். ரபாலரா தலரபால பலபா. ஒரே வழி கர்த்தரை ஆராதிப்பதுதான், ஒரே வழி கர்த்தரை ஆராதிப்பதுதான். ஓ, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாழாக்குதல் ஒளிந்து போகும், சாபங்கள் ஒளிந்து போகும், இழந்து போனது திருப்பி கிடைக்கும். ரபாலரா தலரபாலபா. ஒரே வழி கர்த்தரை ஆராதிப்பது, ஒரே வழி கர்த்தரை ஆராதிப்பது. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ரட்சகரே உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம், நல்லவரே ஸ்தோத்திரம். சத்தமாக உங்கள் சத்தம் அடுத்தவர்களுக்கு கேட்காவிட்டால் எப்படி? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தாவீது ராஜா ஜனங்களுக்கு முன்பாக நடனமாடினார். ஓ, கர்த்தரை ஆராதித்தார். ஓ, கர்த்தரை ஆராதிப்போம். ரபலபலபலபலபோஷபாபா. ஜெப தூபம் பரலோகத்தை எட்டட்டும், ஜெப தூபம் பரலோகத்தை எட்டட்டும், உயரட்டும், சத்தம் உயரட்டும். லபலரா தலரா
இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், எழுப்புதல் உண்டாகட்டும், எழுப்புதல் உண்டாகட்டும், அபிஷேகத்தின் வல்லமை இறங்கட்டும். ஹalleluya. ரபல ரதல ரப ஷந்தல ரப ரபுரிபி கபப பபப ரபல ரப துல ரப கபல பலப. உன்னதரே உமக்கு ஸ்தோத்திரம். உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற தெய்வமே, ஓ ரபா பபா பபா ரெக்கமால் அரச்சத்தர ரப வெள்ளை சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறவரே, லபோரிபி கபபப காணிக்கை பெட்டியை நோக்குகிறவரே, லபல பல பல பலப. சாலோமோன் 1000 சர்வாங்க தகன பலியை செலுத்தின போது அந்த இடத்தை தேவனுடைய மகிமை மூடினதே. ஓ, நாங்கள் கர்த்தரை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை போற்றுகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. ரெபி லபல ரதல ரப ஷத்தல ரப. பாவத்தை பார்க்கிற கர்த்தர் அல்ல, பாவத்தை பார்க்கிற கர்த்தர் அல்ல, பாவியை நேசிக்கிற கர்த்தர், பாவியை நேசிக்கிற கர்த்தர். ஓ ஹalleluya. தேவனுடைய வல்லமை, ஓ உம்முடைய அபிஷேகம் இறங்குவதாக, இறங்குவதாக, உம்முடைய ஜனங்களை மூடுவதாக. ஹalleluya. ரிபி லபல ரப ஷந்தல ரப. ஹalleluya. ரப பப பப லபர ரப ஷபுதல ரப. ரெக்கபால துரபால ஸ்தோத்திரம் ரிபப. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. எல்லாரும் ஓ ஹalleluya. வாயை விரிவாய் திற, நான் நன்மையினால் நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற அனைத்து காரியங்களிலும் ஜெயம் உங்களுக்கு உண்டாக வேண்டும் என்றால், விடுதலை நீங்கள் காண வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழிதான் உண்டு. எல்லாரும் ஒரு மனமாய் கர்த்தரை ஆர்ப்பரிக்க வேண்டும். ஹalleluya. ஸ்தோத்திரம். ஒரு பெரிய அலங்கம் முன்னேறி செல்வதற்கு தடையா இருந்தது. கானானுக்குள் சென்று விட்டார்கள். ஆனால் அதை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ளக்கூடாதபடிக்கு எரிகோ மதில், உயர்ந்த மதில், பெரிய மதில், கடக்க முடியாத அந்த மதில் இருந்தது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். அந்த பட்டணத்தை சுற்றிலும் 7 முறை சுற்றி வந்தார்கள். 7வது முறை ஆர்ப்பரியுங்கள் என்று சொன்னபோது அத்தனை பேரும் ஆர்ப்பரித்தார்கள். குழந்தைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், எல்லா யுத்த வீரர்கள், படித்தவர்கள், ராஜாக்கள் அத்தனை பேரும் கர்த்தரை துதித்தார்கள். ஆமீன். அந்த அலங்கம் அவருடைய கண்களுக்கு முன்பாக புதையுண்டு போனது. ஆமீன். அதை கர்த்தர் உங்களுக்கு செய்ய வேண்டுமா? உங்கள் வாழ்விலே உங்களுக்கு எதிராக இருக்கிற அந்த பெரிய அரண்கள் எல்லாம் புதையுண்டு போகுவதை காண வேண்டுமா? கர்த்தரை ஆராதிங்கள். எல்லாரும் வாயை திறந்து, எல்லாரும் வாயை திறந்து இயேசுவே என்று சொல்லுங்கள், இயேசுவே என்று சொல்லுங்கள். எப்படி உங்களை இயேசுவை ஆண்டவர் ஆராதிக்க முடியுமோ அவரை தெரிந்த நாமங்களை சொல்லி ஆராதிங்கள். இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம், வல்லவரே மக்கு ஸ்தோத்திரம், நல்லவரே மக்கு ஸ்தோத்திரம், பெரியவரே மக்கு ஸ்தோத்திரம், இருக்கிறவராய் இருக்கிறவரே மக்கு ஸ்தோத்திரம், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல பேர் சொல்லி அழைக்கிறவரே மக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. எங்கள் மீட்பரே மக்கு ஸ்தோத்திரம், எங்கள் ரட்சகரே மக்கு ஸ்தோத்திரம், எங்கள் ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம், இருக்கிறவராய் இருக்கிறவரே மக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்கள், சொல்லுங்கள், எல்லாரும் கர்த்தரை ஆராதியுங்கள். ரேகா மாலா தாரா பாலா ரகபாலா தூரபாலா ரகபாலா தூரபாலா ரகபாலா தூரபாலா ரகல அரியாந்தா ரகல தூரபாலா. நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒரு விசை முடிந்தவர்கள் எல்லாம் எழுந்து நின்று இந்த பாடலை பாடி நாம் ஆராதிக்க போகிறோம். செங்கடலை அவர் பிளந்தவர், தூதர்கள் உண்ணும் அந்த உணவை தம்முடைய பிள்ளைகளுக்கு உணவாய் கொடுத்தவர், தண்ணீர் இல்லாத நேரத்தில் கண்மலையை பிளந்து தண்ணீரை புறப்பட செய்து தாகம் தீர்த்தவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். கடினமான சூழ்நிலைகளிலே ஆண்டவர் அற்புதங்களை காணப்படுவார். கடினமான சூழ்நிலைகளை மாற்றுவார். அற்புதங்களை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் தாகமெல்லாம் தீர்க்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். அந்த நம்பிக்கையோடு கூட சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? எல்லாரும் கைகளை தட்டுவோம். எல்லாரும் வாயை திறந்து பாட போகிறோம். ஆமென். அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை.
வானத்திலும் பூமியிலும் அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? 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 வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், எங்க வாக்கு மாறாதவர். ஆமென். நீ நல்லவர், சர்வ வல்லவர், எங்க வாக்கு மாறாதவர். உமக்கு ஒப்பானவர் யார்? கைகளை தட்டி வாய் திறந்து உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவாய் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவாய் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. நீ நல்லவர், சர்வ ஜனங்களை நேசித்திட உம்மை போல யாருண்டே? இந்த ஜனங்களை நேசித்திட உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் எல்லாரும் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? கன்மலையை பிளந்து உந்தன் ஜனங்களை தாழ்த்தித்தீர். கன்மலையை பிளந்து உந்தன் ஜனங்களை தாழ்த்தித்தீர். உம் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவீர். உம் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவீர். உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? கலிலேயா என்ற ஊரில் இயேசு ஜனங்களை தொட்டார். குருடர் செவிடர் முடவர் எல்லோரையும் இயேசு குணமாக்கினார்.
கலிலேயா என்ற ஊரில் இயேசு ஜனங்களை தொட்டார். குருட செவிடமுடவர் எல்லோரையும் இயேசு குணமாக்கினார். அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா இயேசுவுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா இயேசுவுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா இயேசுவுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா இயேசுவுக்கே, அல்லேலூயா. எல்லாரும் மறுபடியும் கர்த்தருக்கே, அல்லேலூயா இயேசுவுக்கே, ஆமென். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா இயேசுவுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா இயேசுவுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா இயேசுவுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா இயேசுவுக்கே, அல்லேலூயா இயேசுவுக்கே, அல்லேலூயா இயேசுவுக்கே. எல்லா கைகளை தட்டி அல்லேலூயா. இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே மக்கு ஸ்தோத்திரம். பரம தகப்பனே மக்கு ஸ்தோத்திரம். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல பேர் சொல்லி அழைக்கிறவரே மக்கு ஸ்தோத்திரம், மக்கு ஸ்தோத்திரம், மக்கு ஸ்தோத்திரம். விடுதலை தருகிறவரே மக்கு ஸ்தோத்திரம், விடுதலை ஆவியானவரே மக்கு ஸ்தோத்திரம், மக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திர கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. ரீகா பாலா காலா தாரா பாலா. கொஞ்ச நேரம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்கள் ஆவில் அறைந்து, ஆவில் அறைந்து, ஆவில் அறையுங்கள், ஆவில் அரம்புங்கள், ஆவில் அரம்புங்கள். ரீகா பாலா காலா தாரா அந்த அரகாலா தூரபாலா ரக்கபாலா தூரபாலா ரேகபாலா தூரபாலா. ஆண்டவரே மை துதிக்கிறோம், இயேசுவே மை துதிக்கிறோம், இயேசுவே மை துதிக்கிறோம், இயேசுவே மை துதிக்கிறோம், இயேசுவே மை துதிக்கிறோம். ரக்கபாலா காலா தாரபாலா தூரபாலா ரேகபாலா தூரபாலா ரகாலா தாரகாலா தூரபாலா. தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுகிறவரே மக்கு சோத்திரம், தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுகிறவரே மக்கு சோத்திரம். கண்மலையை பிளந்து தண்ணீரை புறப்பட செய்கிறவரே மக்கு சோத்திரம். கலிய தண்ணீரிலே ஆண்டவரே பாதைகளை உண்டாக்குகிறவரே மக்கு சோத்திரம். ஆண்டவரே சமுத்திரத்திலே வழியை ஏற்படுத்துகிறவரே மக்கு சோத்திரம், 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 சோத்திரம். இருக்கிறவராய் இருக்கிறவரே மக்கு சோத்திரம். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல பேர் சொல்லி அழைக்கிறவரே மக்கு சோத்திரம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவரே மக்கு சோத்திரம், மக்கு சோத்திரம், மக்கு சோத்திரம், மக்கு சோத்திரம். எல்லாரும் எல்லாரும் ரேகா பாபா 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 ஓரி அக்கா பாலா தாரா பாலா தூரா பாலா ரேகா பாலா தூரா பாலா ரேகா பாலா தூரா பாலா. ஹல்லேலூயா, ஆமென். சில காரியங்கள் நம்முடைய வாழ்விலே நம்முடைய அறிவுக்கு எட்டால்தான் இருக்கும். இதை செய்ய ஆண்டவரால் முடியுமா என்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே இருக்கும். அப்படிதான் எரேமியாவுக்கு இருந்தது. ஆண்டவர் சொன்னார், நீ குயவன் வீட்டுக்கு போ என்று. குயவன் ஒரு மண்பாண்டத்தை திரிகையில வைத்து வணைந்து கொண்டிருந்தான். அது கெட்டு போய்விட்டது. எரேமியா நினைத்தான், கெட்டு போன இந்த மண் பாண்டத்தை தூக்கி எறிந்து விடுவான்
குயவன் என்று. ஆனால் அந்த குயவன் அப்படி செய்யவில்லை. அதை மறுபடியும் அதை உருட்டி வேறே மண்பாண்டமாய் செய்ய ஆரம்பித்தான். அது அழகான ஒரு மண் பாத்திரமாய் மாறியது. அப்பதான் ஆண்டவர் சொன்னார், எரேமியாவே, இந்த குயவன் இந்த களிமண்ணுக்கு இதை செய்ய முடியுமானால் நான் உங்களுக்கு செய்ய முடியாதோ? என் கையிலே நீங்கள் களிமண்ணை போல் இருக்கிறீர்களே என்று சொல்லி அவனை தைரியப்படுத்தினான் அந்த ஆண்டவர். ஒருவேளை இது எப்படி ஆண்டவரால் முடியும்? இதை செய்யவே முடியாது, இது நடக்கவே நடக்காது என்ற சிந்தையோடு ஒருவேளை வந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் குயவன் கையில் இருக்கிறீர்கள், பரம குயவன் கையில் இருக்கிறீர்கள். அவராலே உங்களை வணைய முடியும், உங்கள் குடும்பத்தை வணைய முடியும், உங்கள் காரியங்களை அனைத்தையும் வணைந்து கனத்துக்குரியதாய் மாற்ற முடியும். ஆகவே இந்த வேளையிலே கூட நம்மை அவர் கருத்தில் ஒப்புக் கொடுப்போம். எரேமியாவைப் போல குயவனையும் கையில் களிமண்ணான் உடைத்து உருவாக்குமே, என் சித்தம் அல்ல உம் சித்த நாதா தருகிறேன் உன் கையில் என்று சொல்லி நம்மை ஆண்டவர் கருத்தில் ஒப்புக் கொடுப்போம். தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். குயவனே உன் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். குயவனே உன் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கையிலே. என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கையிலே. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. உம் சேவைக்கா நான் தருகிறேன், வணங்கிடும் உம் சித்தம் உம் சேவைக்காக என்னை தருகிறேன், வணங்கிடும் உம் சித்தம் எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட. சொல்லுங்கள், எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில்.
உருவாக்குமே என்னை உருவாக்குமே 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 உமக்காகவே நான் வாழிட வணைந்திடும் உம் சித்தமோ உமக்காகவே நான் வாழிட வணைந்திடும் உம் சித்தமோ உம் சித்தம் செய்திடவே உம் சத்தம் கேட்டிடவே உம் சித்தம் செய்திடவே உம் சத்தம் மறுபடியும் உம் சித்தம் செய்திடவே உம் சத்தம் கேட்டிடவே இன்னொரு செய் உம் சித்தம் செய்திடவே உம் சத்தம் கேட்டிடவே உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே சொல்லுங்க உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே அப்படியே கைகளை தட்டி ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நான் செய்யணும் உம் சத்தத்தை நான் கேட்கணும் உமக்காக நான் வாழணும் ஆண்டவரே எனக்காக அல்ல உமக்காக நான் வாழணும் உம்முடைய சித்தத்தை நான் செய்யணும் உம் சத்தத்தை நான் கேட்கணும் என்னை உருவாக்கும் ஆண்டவரே என்னை உருவாக்கும் ஆண்டவரே என்னை வளையும் ஆண்டவரே என்னை ஒப்புக் கொடுங்கள் வாழைய பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் பெரியவர்கள் அனைவரும் ஒப்புக் கொடுங்கள் கரங்களை தட்டி ரக்கா பாபா 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 எங்கள் மகா பரிசுத்த பிள்ளை நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த அருமையான ஆராதனை வேளைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்கள் ஆராதனை ஆண்டவரை ஆரம்பித்தது முதல் இந்நேரம் தேவனுடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள கர்த்தர் தந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கிற தேவனுக்கு ஒப்பானவர் இந்த உலகத்தில் ஒருவருமே இல்லை ஆண்டவரே. எங்களுக்காக கண்மலை எழுந்து தண்ணீரை புறப்பட பண்ணுகிற தேவன், எங்களுக்காக செங்கடலை இரண்டாக பிளக்கிறதான கர்த்தர், எங்களுக்காக தூதருடைய அப்பத்தை மனிதர்கள் சாப்பிடும்படி கொடுத்ததான தேவன் ஆண்டவரே. அதே தேவன் இன்று ஜீவனோடு இருக்கிறீர். அதே அற்புதங்களை எங்கள் குடும்பங்களிலும் எங்கள் சபையிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்ய போறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. இந்த சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. நாங்கள் பாக்கியம் உள்ளவர்களாக இந்த உலகத்தில் எங்களை நீ வைத்திருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற பிள்ளைகளை உடைய கரத்தை கொடுக்கிறோம். அவருடைய வேதனைகள் மாறட்டும், அவருடைய அங்கலாய்ப்பு மாறட்டும், அவருடைய பலவீனங்கள் மாறட்டும். ஆண்டவரே, புது பலனோடு திடத்திலிருந்து கடந்து
செல்வதற்கு எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கு நீ உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் எனக்காக ஒரு காரியத்தை செய்ய மாட்டாரா என்று ஏக்கத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகளை தேவ கரத்தில் நாங்கள் கொடுக்கிறோம். அந்த ஏக்கங்கள் இன்று நிறைவேறும்படியாக ஜெபிக்கிறோம். ஒரே நொடி பொழுதில் தேவன் அற்புதத்தை செய்ய முடியும். ஆமென். செங்கடல் மேல் கர்த்தாவே அவருடைய கோலை நீட்டின போது செங்கடல் இரண்டாக அதே நிமிஷத்தில் ஆண்டவரே இரண்டாக பிளந்தது. அதுபோல அற்புதத்தை என் ஆண்டவர் எங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் எங்கள் சபையிலும் கர்த்தர் செய்ய போறபடினாலே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் கூட கர்த்தாவே ஆண்டவரே எங்கள் பாடலை ஆசீர்வதித்தீர், எங்கள் ஆராதனையை ஆசீர்வதித்தீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் வைத்திருக்கிற காணிக்கையும் எங்களை அங்கீகரிப்பீராக. கடன் பிரச்சனைகளை பிள்ளைகள் இருந்து மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். பலவீனங்கள் வியாதிகள் வராதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. வீணான அலைச்சல்கள் வராதபடி எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். ஆயிரம் ஆயிரம் மடங்காய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் அனுக்கிரகம் புரிய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பேசுகிற நம்முடைய மகனை நம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். எங்களுக்கு தேவையான செய்தியை கர்த்தர் தருவீராக. மனிதனுடைய சாயலை நாங்கள் பார்க்க வேண்டாம், மனிதனுடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வேண்டாம். உம்முடைய பிரசனத்தை மாத்திரம் நாங்கள் அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. சிந்தனைகளை சிதறடிக்கிற அந்தகாரத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் ஆராதனைக்கு விரோதமாக செயல்படுகிற வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத அந்தகாரத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படுவதாக. இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியின் ஆவிகள் அழிக்கப்படுவதாக. ஆவியான முழுவதும் இந்த இடத்தில் ஆளுகை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வந்த வண்ணம் யாரும் திரும்பி செல்லாதபடி நிறைவான ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வீராக. சண்டே கிளாஸை ஆசீர்வதிப்பீராக, சிஏயை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பொற்கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். இப்போதும் காணிக்கான் செலுத்து நேரம். ஒரு பாடலை பாடும்போது நாம் காணிக்கை செலுத்தி தேவனை மையப்படுத்துவோம். கவலை கொள்ளாதிருங்கள் என்ற பாடலை நாம் பாடும்போது காணிக்கை படைக்கும். கவலை கொள்ளாதிருங்கள், கவலை கொள்ளாதிருங்கள், கவலை கொள்ளாதிருங்கள், கவலை கொள்ளாதிருங்கள். உயிர் வாழ எதை உண்போ, உடல் மூட எதை உடுப்போம் என்று கவலை கொள்ளாதிருங்கள், என்றும் கவலை கொள்ளாதிருங்கள். பறக்கும் பறவைகளை பாருங்கள், விதைப்பதும் இல்லை, அறுப்புவதில்லை. பரமபிதா ஓட்டுகிறார், உங்களையும் அவர் மறக்க மாட்டார். பறக்கும் பறவைகள் பாருங்கள், விதைப்பதில்லை, அறுப்பதில்லை. பறக்கும் பறவைகள் பாருங்கள், விதைப்பதில்லை, அறுப்பதில்லை. பரமபிதா ஊட்டுகிறார், மறப்பாரோ மகளே உன்னை. பரமபிதா ஊட்டுகிறார், மறப்பாரோ மகளே உன்னை. கவலை கொள்ளாதிருங்கள்,
கவலை கொள்ளாதிருங்கள். நாளைய தினம் குறித்து நம்பிக்கை இழக்க வேண்டாம். ஆண்டவர் வழிகளை திறப்பார். இன்று நன்றி சொல்வோம். நாளைய தினம் குறித்து நம்பிக்கை இழக்காதே. நாளைய தினம் குறித்து நம்பிக்கை இழக்காதே. நாளைக்கு வழி பிறக்கும். நீ இன்னே நன்றி சொல்லு. நாளைக்கு வழி பிறக்கும். நீ இன்னே நன்றி சொல்லு. கவலை கொள்ளாதீருங்கள். நீங்கள் கவலை கொள்ளாதீருங்கள். கவலைப்படுவதனால் நமது உயரத்திலே ஒரு முழம் கூட்டவும் முடியாது, உதுபலனை பெறவும் கூடாதே. ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். கவலைப்படுவதினால் நமது உயரத்திலே கவலைப்படுவதினால் நமது உயரத்திலே ஒரு முழம் கூட்ட முடியுமா? புது பலன் பெறவும் கூடுமா? ஒரு முழம் கூட்ட முடியுமா? புது பலன் பெறவும் கூடுமா? கவலை கொள்ளாதீருங்கள். கவலை கொள்ளாதீருங்கள். கவலை கொள்ளாதீருங்கள். கவலை கொள்ளாதீருங்கள். உயிர் வாழ எதை உண்போ, உடல் மூட எதை உடுப்போம் என்று கவலை கொள்ளாதீருங்கள். கவலை கொள்ளாதீருங்கள். கவலை கொள்ளாதீருங்கள். கவலை கொள்ளாதீருங்கள். கண்களை மூடுவோம். இதுவரை எங்களை கரம் பிடித்து நடத்துகிற எங்கள் நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்து வந்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காகவும் நாங்கள் உமக்கு கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். தேவரீர், உம்முடைய சமூகத்திற்கு எங்களை கூட்டி வந்த ஆண்டவர். ஆராதனையிலே உம்முடைய வல்லமையினால் நாங்கள் தரிப்பிக்கப்படவும், உம்முடைய கரங்களால் ஆசீர்வதிக்கப்படவும் நீர் கிருபை செய்தீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஏறெடுத்த விண்ணப்பங்கள், ஸ்தோத்திரங்கள், துதிகள் எல்லாவற்றையும் அங்கீகரித்த ஆண்டவர். உம்முடைய பிள்ளைகள் உமக்கென்று படைத்த காணிக்கைகளையும் தசபாகங்களையும் மிஷன் காணிக்கைகளையும் வேதாம மொழிபெயர்ப்புக்கான காணிக்கைகளையும் நீர் அங்கீகரித்து ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு அதற்கான ஆசீர்வாதத்தை இடங்கொள்ளாமல் போகமட்டும் தந்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவர் தாமே எங்களை இந்த வாரம் முழுவதும் உம்முடைய செட்டையின் மறைவில வைத்து எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நீ தொடர்ந்து நிரூபித்தருள வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்போது நாங்கள் உம்முடைய ஆண்டவரே வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு பேசும். அடிமை மறைத்துக் கொள்ளும் மனித சத்தத்தை நாங்கள் கேட்டாலும் ஆண்டவரே, தேவ சத்தமாய் அது இருக்கும்படிக்கு உம்முடைய வார்த்தைகளை
ஆண்டவர் உம்முடைய ஜனங்களுக்கு தாரும், அடிமை மறைத்துக் கொள்ளும், நீர் உம்முடைய ஜனங்களோடு பேசும். விலையேறப்பட்ட இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அறிவிப்புகள். ஆராதனை முடிந்ததும் வாலிபர் கூட்டம் நடைபெறும். ஆகவே திருமணம் ஆகாத அனைவரும் வாலிப பிள்ளைகள் தான். 14 வயதுக்கு மேல், 14 வயதிலிருந்து நீங்கள் திருமணம் ஆகாதவர்கள், திருமணமானால் 30 வயதானாலும் அது வாலிப பிள்ளைகள் தான் சொல்லப்பட்டு, ஆனாலும் திருமணம் ஆகாதவர்கள் இந்த வாலிபர் கூட்டங்களிலே நீங்கள் பங்கெடுக்க உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். மாலையில் எப்போதும் போலுள்ள அந்த ஜெப நடை, கைப்பிரதி ஊழியங்கள் உண்டு. துதி ஆராதனை மாலை 6 மணிக்கு எப்போதும் போல் நடைபெறும். நவம்பர் 17ஆம் தேதி 2024 ஆண்டு சிறுவர் வாலிபர்களுக்கான பைபிள் சாம்பியன் போட்டி இருக்கிறது. அது பிள்ளைகள் படிக்கிறார்களா, ஆசிரியர் படிக்கிறீர்களா என்பதை குறித்த தகவலை நீங்கள் வருகிற வாரங்களிலே எங்களுக்கு தெரியப்படுத்தணும். ஒருவேளை நீங்கள் படிக்காவிட்டால் அதை குறித்து அறிவிப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, வாரந்தோறும் அறிவிக்க வேண்டிய அவசியமாகவே நீங்கள் இதை குறித்து எங்களுக்கு தெரியப்படுத்த உங்களுக்கு வருகிற வாரம் பிள்ளைகளும் ஆசிரியர்களும் இதை படிக்கிறார்களா என்பதை குறித்த தகவல் தெரிந்து கொள்ள விரும்புகிறோம். வேத பகுதி யோபு புஸ்தகம் நவம்பர் 17ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. வேத பகுதி யோபு புஸ்தகம். பதிவு கட்டணம் 25 ரூபாய். அது பதிவு கட்டணம் கட்டுவதற்கு கடைசி தேதி அக்டோபர் 21ஆம் தேதி. ஆகவே நீங்கள் அதை மனதிலே வைத்துக் கொள்ள உங்களை அன்போடு கேட்கிறோம். அக்டோபர் 2ஆம் தேதி வருகிற மாதம் 2ஆம் தேதி வருகிற மாதம் 2ஆம் தேதி புதன்கிழமை அரசு விடுமுறை நாள் நம்முடைய ஏஜி கேம்ப் சைட்டில் கொடிமங்கலத்தில் வைத்து ஆண்களுக்கான ஒரு நாள் முகாம், தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஏஜி திருச்சபைகளில் உள்ள ஆண்களுக்கான ஒரு நாள் முகாம் நடைபெற இருக்கிறது. நேரம் காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரையில் நடைபெறும். முன்பதிவு செப்டம்பர் 22ஆம் தேதியோடு முடிவடைகிறது. பதிவு கட்டணம் ரூபாய் 100. மதிய உணவு கொடுக்கப்படும். இதிலே நம்முடைய இந்திய தேவசங்க ஏஜி சபைகளின் தலைவராக இருக்கிற பால் தங்கை அவர்கள், தென்னிந்திய தேவசங்க ஏஜி சபைகளின் தலைவராக இருக்கிற பாஸ்டர் ஆபராம் தாமஸ் அவர்கள், நம்முடைய தமிழ்நாடு தேவசங்க சபைகளின் தலைவராக இருக்கிற ஸ்டீவ் ஜெயராஜ் அவர்கள் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க வர இருக்கிறார்கள். இதில் யார் யார் பங்கு பெறுகிறீர்கள் என்பதை குறித்து நீங்கள் விரும்புகிறவர்கள் நாங்கள் இதில் கலந்து கொள்ள விரும்புகிறோம் என்கிற அந்த ஆண்களும் நாங்கள் வருகிற வாரத்தில் நீங்கள் அதையும் தெரியப்படுத்த வேண்டும். அது பதிவு செய்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். ஒவ்வொரு வாரமும் ஞாயிறு ஆராதனையில் தேவ பிரசன்னமும் தேவனுடைய வல்லமையும் காணப்படவும், மாலையில் நடைபெறுகிற ஜெப நடை, கைப்பறி ஊழியங்களில் தேவ சமூகம் முன் செல்லவும், தொடர் ஜெபம் செய்கிறவர்கள் சனிக்கிழமை தோறும் இரவு 7 மணி முதல் 10 மணி வரையிலும், ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலும், ஞாயிற்றுக்கிழமை தோறும் மாலை 4 மணியிலிருந்து 6 மணி வரையிலும் அவரவருக்குரிய அந்த 15 நிமிட ஜெப நேரத்தில் மறவாமல் நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை ஞாபகப்படுத்துகிறோம். வருகிற வாரம் ஆராதனை முடிந்ததும் பெண்கள் ஐக்கிய கூட்டம் நடைபெறும். திருமணமான அனைவரும் அதில் பங்கு பெறலாம். நீங்கள் ஆயத்தமா வாருங்கள், பங்கு பெறுங்கள். இந்த ஐக்கியம் வளர்வதற்கு உதவியாக இருக்க உங்களை அன்போடு கேட்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் தியானிப்பதற்காய் ஆண்டவர் நமக்கு உள்ளத்திலே தந்த வசனம் சங்கீதம் 89:13 வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். உமக்கு வல்லமை உள்ள புயம் இருக்கிறது, உம்முடைய கரம் பராக்கிரம் உள்ளது, உம்முடைய வலது கரம் உன்னதமானது
என்று சங்கீதக்காரன் சொல்வதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய கரங்கள் வல்லமையான கரங்கள். அவருக்கு வல்லமையான கரங்கள் உண்டு. அவருடைய கரங்கள் பராக்கிரமுள்ள கரங்களாக இருக்கிறது. யோபு 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சகல பிராணிகளின் ஜீவனும் மாம்சமான சகல மனுஷரின் ஆவியும் அவர் கையில் இருக்கிறது என்று பக்தன் யோபு கூறுவதை நாம் பார்க்க முடிகிறது. பாருங்கள், எல்லா மனுஷனுடைய அந்த ஆவியும் யார் கையில் இருக்கிறது? நம்முடைய ஆண்டவருடைய கையில் இருக்கிறது. சகல பிராணிகளின் ஜீவனும் மாம்சமான சகல மனுஷரின் ஆவியும், எல்லா மனுஷனுடைய ஆவியும் ஆண்டவருடைய கரங்களில் இருக்கிறது. அவருடைய கரங்கள் வல்லமையுள்ள கரங்கள். அல்லேலூயா. அவருடைய கரங்கள் பராக்கிரமுள்ள கரங்கள். உலகத்தார் தேவன் என்று நம்புகிறவர்களுக்கும் கைகள் உண்டு, கால்கள் உண்டு, கண்கள் உண்டு, மூக்கு உண்டு, தொண்டை உண்டு. அவைகளெல்லாம் இருந்தும் அவைகளால் மனிதனுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை என்று நாம் பார்க்க முடியும். சங்கீதம் 115 4-7 வரையிலும் ஏன் அதற்கு பயன் இல்லை என்று சொல்லி பார்க்கும்போது அங்கே சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறான். அந்த சங்கீதத்தை 115ஆம் சங்கீதம். அவர்களுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும், அவர்கள் தேவன் என்று நம்புகிற அவைகள் விக்கிரகங்களா இருக்கிறத, அவைகள் வெள்ளியும் பொன்னும் மனுஷனுடைய கைவேலையுமா இருக்கிறது. மனுஷனுடைய கையினால் செய்யப்பட்டவைகள், மனிதன் செய்தது. மனுஷர் உலகில் உள்ள உலகத்தார் தேவன் என்று வணங்குகிற வழிபடுகிற அவைகள் மனுஷர் கையினால் செய்யப்பட்டவை. அது பொன்னினால் செய்யப்படலாம், வெளியினால் செய்யப்படலாம், கல்லினால் செய்யப்படலாம், மரத்தினால் செய்யப்படலாம், உலோகத்தினால் செய்யப்படலாம், மண்ணினால் செய்யப்படலாம். அது மனுஷர் கையினால் செய்யப்பட்டவைகள். அது விக்கிரகம் தான், மனிதன் தான் அதை செய்யறான். அவைகளுக்கு வாய் இருக்கிறது, ஆனால் என்ன செய்யாதாம்? பேசாது. தொடர்ந்து வாசியுங்கள். அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது, அவைகளுக்கு வாய் இருந்தும் பேசாது, அவைகளுக்கு கண்கள் இருந்தும் காணாது, அவைகள் கண் இருந்தாலும் பார்க்க முடியாது, அவைகளுக்கு காதுகள் இருந்தும் கேளாது, அவைகளுக்கு காது இருந்தாலும் மனுஷன் சொல்லுவதை அவர்களால் கேட்க முடியாது, அவைகளுக்கு மூக்கு இருந்தும் முகராது, அவைகளுக்கு மூக்கு இருந்தாலும் ஒரு மனத்தை அவர்களால் முகர முடியாது, அவைகளுக்கு கைகளில் இருந்தும் தொடாது, அவைகளுக்கு கை இருந்தாலும் அந்த கையை நீட்டி தொடுவதற்கு அவர்களால் முடியாது, அவைகளுக்கு கால்கள் இருந்தும் நடவாது, அவைகளுக்கு கால்கள் இருந்தாலும் அவர்களால் நடக்க முடியாது. இது சங்கீதக்காரன் சொல்கிறான். மனுஷன் கையினால் தங்களுக்கு தேவன் என்று உண்டு பண்ணுகிற அந்த விக்கிரகங்களுக்கு கை இருக்கு, கால் இருக்கு, மூக்கு இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனால் அவைகளால் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏசாயா 46ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல அதை குறித்து இன்னும் விவரமா சொல்லும் போது, இப்படி மனுஷன் கையினால் செய்யப்பட்ட இந்த விக்கிரகங்கள், தெய்வம் என்று சொல்ல நம்பப்படுகிற அந்த விக்கிரகங்கள், வாய்கள் எல்லாம் இருக்கிறது, கை இருக்கிறது, அவைகள் தோளின் மேல் எடுத்து சுமந்து அதை ஒரு அதுக்குரிய ஸ்தானத்துல கொண்டு வைக்கிறாங்க. அதுவா நடக்க முடியாது, அதுவாய் போய் ஏறி ஒரு இடத்துல உட்கார முடியாது. தோல்ல சுமந்து அதை கொண்டு போய் அதற்கென்று ஒரு ஸ்தானத்தை ஏற்படுத்தி அதுல வைக்கிறார்கள். அது அங்க நிற்கும். அந்த இடத்தை விட்டு வலது பக்கமோ இடது பக்கமோ அசைய முடியாது. பாருங்க, அது நிறுத்துங்க, அதை அசைய முடியாது. ஒரு பள்ளி ஏறி போகுது, ஒரு பூரா ஏறி போனா அதை கை வச்சு தட்டி விட முடியாது. அது மேல ஏதாவது ஒரு காக்கா எச்சம் போடுது, ஒரு பள்ளி எச்சம் போடுதுன்னா அதை தட்டி விட முடியாது, அதை ஒன்றும் செய்ய முடியாது. பாருங்க, அதை தன்னுடைய கையை வைத்திருந்து ஒன்றும் பிரயோஜனம் முடியாது. அது அங்கேயே நிற்கும், அந்த இடத்தை விட்டு இது அசையாது. ஒருவன் அதை நோக்கி கூப்பிட்டால் அது மறு உத்தரவு கொடுக்காது.
அப்படி கூப்பிடுகிறவனுடைய இக்கட்டை நீக்கி அவனுக்கு ரட்சிக்கிறதும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவனுடைய கரங்கள் வல்லமையான கரங்கள். ஹல்லேலூயா. உலகத்தார் தங்களுக்கு தெய்வம் என்று நம்புகிற தங்கள் மனுஷர்களால் செய்திருக்கிற இவைகள் எல்லாம் அவைகள் ஒன்றும் மனிதனுக்கு பிரயோஜனம் இல்லை என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 29-30 வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் அத்தனை பட்டணத்தாரிடம் சொல்லுகிற ஒரு காரியம், மனுஷனுடைய கை வேலையினால் சித்திர வேலையினால் செய்த பொன் வெள்ளி கல் மண் மரம் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பா இருக்கும் என்று நீங்கள் நினைக்காதிருங்கள் என்று சொல்லுகிறார். அந்த வசனத்தை வாசிங்க. நாம் தேவனுடைய சந்ததியாராய் இருக்க, நாம் தேவனுடைய சந்ததியா இருக்கிறோம். மனுஷருடைய சித்திர வேலையினாலும், அதாவது தேவனால் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு தேவன் உண்டு, அவரால் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம், அவரால் உருவாக்கப்பட்டிருக்கிறோம், அவரால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். இப்படி நாம் தேவனால் படைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளா இருக்க, மனுஷருடைய சித்திர வேலையினாலும், மனுஷனுடைய சித்திர வேலையினால் கைவேலையினால் யுக்தியினாலும் உருவாக்கின பொன் வெள்ளி கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாயிருக்கும் என்று நாம் நினைக்கலாம். மனுஷன் கையினால் செய்யப்பட்ட பொன்னினாலோ வெள்ளியினாலோ மரத்தினாலோ மண்ணினாலோ கல்லினால் செய்தவைகள் தெய்வம் என்று நீங்கள் நம்பலாகாது, நினைக்காதுங்க சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தை வாசிங்க. அறியாமையுள்ள காலங்களை, நீங்கள் அறியாமையுள்ள காலங்கள் அப்படி நீங்க செய்திருக்கலாம். அறியாமையினால், ஒருவேளை அறியாம உள்ள காலங்களில் தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்படி நீங்கள் மனுஷர் கையினால் செய்தவைகளை நீங்கள் தெய்வம் என்று வணங்கி வந்ததை தேவன் காணாதவர் போல் இருந்தார். உங்களை படைத்தவர், உங்களை உருவாக்கினவர், உங்களுக்கு ஜீவனை கையில் வைத்திருக்கிறவர், உங்கள் உயிரை கையில வைத்திருக்கிறவர், அவர் காணாதவர் போல, பிள்ளைகள் செய்கிற தப்பை பெற்றோர் காணாதவர் போல இருப்பது போல சில இடங்கள்ல எவ்வளவு தப்பு செய்தாலும் கண்டுகிடாம இருப்பது போல ஆண்டவர் நம்மை பர தகப்பனை காணாதவர் போல இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். எங்கும் உள்ள மனுஷருக்கும், எங்கும் என்றால் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரையில் இருக்கிற வாழ்கிற எல்லா மனுஷரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. எதுல மனம் திரும்பணும்? உலகத்தார் தங்கள் கை வேலையினால் செய்யப்பட்ட அந்த விக்கிரகங்களை தெய்வம் என்று நீங்க நம்பாதிருங்க, நினைக்காத. நீ அப்படி நினைத்து வாழ்ந்திருந்தாலும், ஒருவேளை நினைத்து அதை வணங்கி வந்திருந்தாலும், அதை வழிபட்டு வந்திருந்தாலும், இனி அப்படி நினைக்காத, இனி அப்படி வளப்படாத, நீ அதுல இருந்து மனம் திரும்பு என்று ஆண்டவர் அழைக்கிறார். ஹல்லேலூயா. மனம் திரும்பணும். பாருங்கள், அத்தனை பட்டத்துல ஏன் ஆண்டவர் இப்படி அவர் செய்தார் என்றால், அவர் மனம் திரும்ப வேண்டும் என்று ஏன் அந்த அத்தனை பட்டணத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் என்றால் 16 வசனத்தை வாசிங்க. 17ஆம் அதிகாரம் 16 வசனத்தை வாசிங்க. அந்த பட்டணம், அந்த அத்தனை பட்டணம் விக்கிரங்களால் நிறைந்திருந்தது. மனுஷர் கைவேலையினால் செய்யப்பட்ட விக்கிரங்கள் அந்த பட்டணம் முழுவதும் இருந்தது. அப்போ அவருக்கு ஒரு ஆவியில வைராக்கியம் வந்துதான் இப்படி சொல்லுகிறார், நீங்கள் செய்கிற இந்த காரியங்கள் எல்லாம் தேவன் விரும்பவில்லை. உங்களை படைத்தவர், மனுஷனுடைய ஆவியை கையில் வைத்திருக்கிறவர், மனுஷனுடைய ஆவியை கையில் எல்லா மிருக ஜீவனுடைய ஜீவனை கையில் வைத்திருக்கிறவர் விரும்பவில்லை. நீங்க அறியாமல் செய்தது ஆண்டவர் மன்னிக்கிறாரு. நீங்கள் இனியும் அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் அவைகளை விட்டு நீங்கள் கர்த்தரை, உங்களை படைத்தவரை, உங்களை உருவாக்கினவரை, உங்களை தம்முடைய கையிலே வைத்திருக்கிறவரை, உங்கள் உயிரை கையில் வைத்திருக்கிறவரை, உங்கள் ஜீவனை கையில் வைத்திருக்கிறவரை நீங்க வணங்குங்க, வழிபடுங்கள். அதை அவர் எதிர்பார்க்கிறார் என்று சொல்வதை குறித்து பார்க்கிறோம். மனுஷர் கைவேலையினால் செய்யப்பட்ட அவைகளுக்கு கரங்கள் இருக்கிறது, ஆனால் அவைகள் கரங்களை நீட்ட முடியாது. 1 சாமுவேல் புத்தகத்தில் ஏலி நியாயாதிபதியா இருந்த நாட்கள்ல தேவனுடைய இப்படி படைத்தவருடைய வார்த்தைகள் அடங்கிய கற்பனைகளும், நம்மை படைத்தவர் இந்த பூமியில மனுஷன் எப்படி வாழணும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எதை வணங்கணும், எதை வணங்கக்கூடாது, எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, எதை உடுத்தணும், எதை உடுத்தக்கூடாது, எப்படி குடும்ப வாழ்க்கை நடத்தக்கூடாது என்பதெல்லாம் குறித்து எழுதி கொடுத்த அந்த கற்பனைகள் அங்கு இருந்தது அந்த பெட்டிக்குள்ள. அதோடு ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வனாந்தரத்தில் அவர்களை நடத்தி கொண்டு போகும்போது 40 ஆண்டுகள் தூதர்கள் சாப்பிடுகிற அந்த மன்னாவை கொடுத்த அந்த மன்னா ஒரு பொற்பாத்திரத்தில் வைக்கப்பட்டு அங்க இருந்தது. இன்னும் அந்த பெட்டியில வேற ஒண்ணு இருந்தது.
ஆரோனுடைய துளித்துகள் தான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் இவர்கள் தான் என்பதை இஸ்ரவேல் ஜனங்களுடைய துளித்த கோல் ஒன்று இருந்தது. இந்த 3 தான் பெட்டியில் இருந்தது. இப்ப பெலிஸ்தியர்கள் இந்த பெட்டியை யுத்தம் செய்யும் போது பெட்டியை பிடித்து அதை கொண்டு போய் என்ன செய்யறாங்கன்னா எபினேசரில் இருந்து அதை கொண்டு போனாங்க. 5ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்கும் போது பெலிஸ்தியர் இந்த பெட்டியை பிடித்து வாசிங்க. பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து அதை எபெனேசரில் இருந்து அஸ்தோத்திற்கு கொண்டு போனார்கள். அஸ்தோத் என்கிற பட்டணத்தில் கொண்டு போய் பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து தாகோனின் கோவிலிலே கொண்டு வந்து அந்த அஸ்தோத் அந்த பட்டணத்துல உள்ள தாகோனின் கோவில்ல தங்களுடைய குலதெய்வத்தின் கோவில்ல கொண்டு வந்து தாகோன் அண்டையிலே வைத்தார்கள். அந்த குலதெய்வமாய் விக்கிரக தண்டையில கொண்டு வச்சுட்டாங்க. அவங்களுக்கு குலதெய்வம் தாகோனுங்கிறது தான். அது பெரிய கோயில். நம்முடைய மதுரையில் இருக்கிற அந்த முக்கிய ஸ்தலம் போல பெரிய கோயில். அந்த பட்டணமே மதுரை போல் தான் வைத்துக் கொள்ளுங்களாம். நமக்கு தெரியும் எங்கும் இந்த இருக்கிறது, இந்த வழிபாடுகள் இருக்கிறது. ஆகவே அதை கொண்டு வைக்கிறாங்க. வைத்து விட்டு அவர்கள் கதவை சாத்துறாங்க. மறுநாள் காலையில் வந்து அவர்கள் ஆலயத்துடைய கோவில் நட திறக்கிறாங்க. ஏன்னா இரவு நட சாத்துவாங்க, பிறகு மாலை காலையில் வந்து நட திறப்பாங்க செய்ய வேண்டிய வழிபாடுகள் செய்வதற்கு. இப்பொழுது அந்த குலதெய்வமாகிய அந்த விக்கிரகம், அந்த தாகோனுங்கிற விக்கிரகம் அங்க இருக்கிறது. பெரிய விக்கிரகம், பெரிய உருவம். அது பக்கத்துல அருகாமையில் கொண்டு இந்த பெட்டி வைத்திருக்கு. அதுல ஒண்ணு இல்லை, ஆண்டோடைய வார்த்தைகள் அடங்கிய வச்சுக்கணும். பைபிள்னு வச்சுக்கிடுங்க. இந்த பைபிள் கொஞ்சம் நம்ம கம்பெனி எடுக்கிறோமே, இது உதாரணம் சொல்றேன். பைபிள் இல்ல, பைபிள் வச்சு ஒரு பைபிள் இருக்குது. கம்பெனி எடுக்கிற ஒரு அந்த அப்பம் இருக்குது. இப்படி வைத்துக்கொள்ளுங்க, இதை வைத்துக்கிடுங்க. இப்படி ஒரு சில மாத்திரம் அங்க இருக்குது, வேற ஒண்ணு இல்லை. அதை கொண்டு பக்கத்துல வைத்திருக்கிறாங்க. மறுநாள் அவர்கள் காலையில வந்து அவர்கள் நடை திறந்த போது வாசலை திறந்து உள்ள போய் பார்த்தா அந்த தாகோன்ங்கிற விக்கிரகம் முகங்குப்புற இந்த பெட்டிக்கு முன்பாக விழுந்து கிடந்ததான். வாசிங்க. அஸ்தோத்து ஊரார் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தது. பெட்டிக்கு முன்பாக பக்கத்துல அருகாமையில் வைத்திருந்தா அது நேரே விழுந்திருந்தா பெட்டிக்கு முன்பாக விழுந்திருக்க முடியாது. அது எப்படி திரும்பி வச்சுனே தெரியாது. அந்த பெட்டிக்கு முன்பாக என்ன செய்து வந்து முகங்குப்புற விழுந்து கிடந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அவங்க நினைச்சாங்க ஏதோ தற்செயலா நடந்திருக்குது, இவ்வளவு பெரிய இந்த விக்கிரகம் எப்படி விழ முடியும், எத்தனை பேர் தூக்கி கொண்டு நிறுத்தின இந்த விக்கிரகம், இதான் நம்முடைய குலதெய்வம், தாகோன்கிற தெய்வம், இது எப்படி விழுந்திருக்க முடியும், ஏதோ நடந்திருக்கிறது என்று நினைத்து விட்டு மறுபடி அதை சாணத்துல தூக்கி வைத்து விட்டு மறுநாள் செய்ய வேண்டிய வழிபாடெல்லாம் செய்துட்டு மறுபடியும் மறுநாளிலும் அதே போல இரவு கதவை பூட்டி விட்டு வீட்டுக்கு போனார்கள். எல்லாரும் போனாங்க. மறுநாளில் முந்தின நாள் வந்தது போல மறுநாளிலே அவர்கள் நடை திறந்த போது அதற்கு வழிபாடு செய்வதற்கு அந்த தாகோனுக்கு வழிபாடு செய்வதற்கு வரும்போது அந்த தாகோன் இப்போது அந்த வாசற்படியில் பட்டு விழுந்து முகங்கொற்ப விழுந்து கிடக்கிறது. அந்த முகப்பறை விழும்போது அந்த வாசல் கோவிலுக்கு போகிற வாசற்படியில விழுந்து தலை வேறாகவும் 2 கைகள் வேறாகவும் உடல் மாத்திரம் அங்கே கிடந்துதான். வாசிங்க. அவர்கள் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்ததும் அல்லாமல் தாகோனின் தலையும் அதன் 2 கைகளும் வாசற்படியின் மேல் உடைப்பட்டு கிடந்தது. வாசற்படியின் மேலே உடைப்பட்டு கிடந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அதை சொல்ல ஆண்டு அவருக்கு கை இருக்கிறது. நாம் ஆராதிக்கிற தேவனுடைய கரங்கள் வல்லமை வாய்ந்த கரங்கள், பராக்கிரமுள்ள கரங்கள். அவருக்கும் கரங்க இருக்கிறது. உலகத்தார் தெய்வம் என்று சொல்ல கரம் இருக்கிறது. ஆனால் அந்த கரங்களால் எதுவுமே செய்ய முடியாது. அவர் கூப்பிடும் போது மறு உத்தரவு கொடுக்க முடியாது. அவர் கூப்பிடும் போது அவர்களுக்கு ஏதாவது அவருடைய இக்கட்டு அவர்களை நீக்க முடியாது. இதுதான் உலகத்தார் வழிபடுகிற இந்த தெய்வங்கள், விக்கிரகங்கள். ஏனென்றால் மனுஷனால் செய்யப்பட்டது. கடவுளால் ஒருவேளை வானத்திலிருந்து விழுந்ததுன்னா அதை கும்பிடலாம். கடவுள் அனுப்பல. மனுஷனே கடவுள் இப்படிதான் இருப்பாரு, கடவுள் இப்படிதான் இருக்க முடியும், தெய்வம் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி மனுஷன் தன்னுடைய சித்திர வேலையினால செய்த அவைகள் எல்லாம் மனுஷனுக்கு உதவி செய்ய முடியாது. அது தன்னுடைய கையை நீட்ட முடியாது, ஒன்னு செய்ய முடியல, விழுந்து கிடந்தது என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அது மறு உத்தரவு கொடுப்பதும் இல்லை. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துல எலியா தீர்க்கதரிசி நாட்களிலே தேவ ஜனங்கள், ஆண்டோர் உடன்படிக்கப்பட்ட ஜனங்கள், யோசுவா சொல்ற நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரே செய்ப்போம் என்று
ஒரு சொன்னபோது ஜனங்கள் சொன்னார்கள், நாங்களும் அப்படிதான் செய்வோம், நாங்களும் எங்கள் வீட்டாரை ஆண்டவரே சேவிப்போம், வேறு தேவர்களை சேவிப்போமானால் அது ஆண்டவருக்கு விரோதமா இருக்கும் சொல்லி உடன்படிக்கை பண்ணாங்க. நீங்க பார்க்கிறோம், உடன்படிக்கை பண்ணார்கள். ஆனால் அப்படி உடன்படிக்கை பண்ணின அந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்றால், நாளடைவில் கர்த்தரை விட்டு விலகி போனார்கள். நீங்க 1 யோசுவா கடைசி அதிகாரம் 16 வசனத்தை வாசிங்க. யோசுவா வேறே தெய்வங்களை வழிபடும்படி கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு விரோதமாய் இருப்பதாக, தூரமாய் இருப்பதாக என்று என்ன செய்தாங்க? அவங்க கையெடுத்து சத்தியம் பண்ணி சொன்னாங்க. யோசுவா சொல்றான், நானும் என் வீட்டார கர்த்தரே சேவிப்போம் அப்படி சொன்ன உடனே இவங்களும் கையெடுத்து சத்தியம் பண்ணாங்க, ஆணையிட்டாங்க. நாங்கள் வேறே தேவர்களை சேவிப்பது எங்களுக்கு தூரமா இருக்கட்டும் என்று சொன்னவர்கள் நாளடைவில் அந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள்? அவள் குடியிருந்த பகுதியில் இருந்த மற்ற ஜனங்களோடு சேர்ந்து கர்த்தரையும் அவர்கள் சேவித்தார்கள், கர்த்தரையும் வழிபட்டார்கள். அந்த உலகத்தார் வழிபடுகிற பாகால்களை வழிபட ஆரம்பித்தார்கள். அவர்கள் வாழ்ந்த பகுதியில ஜனங்கள் பாகாலுங்கிற ஒரு தெய்வத்தை, விக்கிரகத்தை வழிபட்டு கொண்டிருந்தாங்க. இப்படி கடவுளையும் அவர்கள் கர்த்தரையும் அவர்கள் வழிபட்டார்கள். நாங்கள் கர்த்தரை விட்டு வேறு தெய்வங்களை சேவிப்பதில்லை என்று கையெடுத்து சொன்னவர்கள், சத்தியம் பண்ணினவர்கள் அவர்களை சேவித்தார்கள். ஆனால் அவர்கள் வாழ்ந்த பகுதியில மற்ற ஜனங்கள் வாழ்ந்தார்கள். அவர்கள் பாகாலுங்கிற விக்கிரகத்தை வழிபட்ட போது அதையும் சேவிக்க ஆரம்பித்தார்கள். இப்போ தேவனுடைய மனுஷனாகிய எலியா இதை கண்டு சகல ஜனங்களை